Now let us see the national income. National income is the measure of the total value of goods and services produced by an economic over the period of time. Normally, a year. Commonly, national income is called as the gross national product (GNP) or national dividend. Various terms associated with the measuring of national income. நேஷ்னல் இன்கம்மை எந்தெந்த விதத்தில் நம்ம வந்து மெஷர் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நமக்கு ஒரு 5 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து என்னது கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், நெட் நேஷனல் ப்ராடக்ட், நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், பெர் கேபிட்டா இன்கம். இது 5 பாயிண்ட்டுமே எதுக்காக நம்ம வந்து எப்படி நேஷ்னல் இன்கம்மை மெஷர் பண்ணலாம் அப்படின்னா, கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் GNP. Gross national product is the total value of the goods and services produced and incomes received in the year by domestic resident of a country. It includes profit earned from capital invested abroad. GNP equals C plus I plus G plus X minus M plus NFIA. C na consumption, I na investment, G na government expenditure, X minus M na X na வந்து export, M na import, NFINA na net factor income from abroad. இது எல்லாம் சேர்த்து வர்றது தான் இது அப்படி சொல்கிறாங்க. ஸோ கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்டுக்கு கன்சூம்ஷன் எவ்வளோ கன்சூம்ஷன் ஆகிருக்கு, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கவர்மெண்ட் எக்ஸ்பென்சர் செலவு பண்ணியிருக்காங்க, அது எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டோடைய செலவு என்ன எல்லாம் போக அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வர்றது தான் என்னது கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். Gross domestic product GDP is the total value of the output of the goods and services produced by the factory of production within the geographical borders of the country. நம்ம கண்ட்ரிக்குள்ளே நம்ம தயாரிக்கிற பொருட்கள், அதாவது பொருட்கள் ஃபுல்லாக ஃபைனலாக முடிஞ்சு வெளியே வரும் இல்லையா அவுட்புட்டு, அந்த குட்ஸோட வேல்யூஸ் தான் என்ன பண்ணுறாங்க கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படி சொல்கிறாங்க. நெட் நேஷனல் ப்ராடக்ட். Net national product NNP is arrived by making some adjustment with regard to depreciation, that is the arrive the net national product NNP by deducting the value of depreciations from gross national product. NNP equal to GNP minus GNP னா என்னது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா, இதுதான் GNP. ஜிஎன்பியோட என்ன பண்ணிடணும், நம்ம என்னெல்லாம் செலவு பண்ணியிருக்கோம், நம்ம என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், அதில் வந்த இதெல்லாம் கழிச்சுட்டு வர்ற மீதி வேல்யூவை தான் என்ன சொல்கிறாங்க என்என்பின்னு சொல்கிறாங்க. நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என்டிபி இஸ் த பார்ட் ஆஃப் gross domestic product. Net domestic product is obtained from the gross domestic product by deducting the quantum of tier and wear expense depreciations. DNP equal to GTP by depreciation. ஜிடிபின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்லேருந்து டிப்ரிஷியன்ஸ் கழிச்சுட்டு வர்றது தான் வந்து என்னது என்டிபின்னு சொல்கிறாங்க, நேஷனல் நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க. பெர் கேபிட்டா இன்கம். Per capita income is the output of the per person is the indicator to show the living standard of people in the country. It is obtained by the dividing the national incoming by the populations of the country. Per capita income, national income divided by the population. அதாவது என்ன, நம்ம எல்லாருடைய சேலரி காசு எல்லாம் வரும் இன்கம், அது எல்லாத்தையும் சேர்த்து மக்கள் தொகை எவ்வளோ இருக்கோ அதில் என்ன பண்ணுவாங்க டிவைட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருடைய இன்கமும், நம்ம நாட்டில் இருக்க எல்லாருடைய இன்கமும் ஒரு மில்லியன் க்ரோஸ் வரும். அதை என்ன பண்ணுவாங்க, எத்தனை மில்லியன் மக்கள் இருக்காங்களோ அத்தனை மக்களுக்கு போட்டு அப்போ ஒருத்தருக்கு எவ்வளோ இன்கம் அப்படிங்கிறத பார்க்கறது தான் அது பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. 6th ஒன் வந்து பர்சனல் இன்கம். பர்சனலாக ஒருத்தருக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்ற இன்கம்மை பற்றி பேசுகிறது தான் வந்து பர்சனல் இன்கம். Personal income is the total money income received by the individuals and households of the country from all possible sources before
direct tax. Therefore, personal income can be expressed as follows: PI, personal income வந்து பிஐன்னு சொல்லுவாங்க, ஈக்குவல் டு என்ஐ, corporate income tax, undisturbed corporate profit, social security contributions plus transfer payment. The seventh point is disposable income, DI. Disposable income means actual income which can be spent on consumptions and individuals and families. Thus it can be expressed as DPI. PI equal to minus PI minus direct taxes. அதாவது நம்ம கட்டுற டேக்ஸு அதெல்லாம் போக அவங்க ஸ்பெண்ட் பண்ண மணி, அந்த எல்ஐசி ஆகட்டும், வீட்டுக்கு பண்ணுற செலவுகள், அதெல்லாம் போக மீதி இருக்கிற இன்கம் தான் என்ன சொல்கிறாங்க, டிஸ்போசல் இன்கம், டிஐ அப்படி சொல்கிறாங்க. ஸோ நம்மளை நேஷ்னல் இன்கம் எந்தெந்த வழியில் வருது அப்படி சொல்லிட்டு ஒரு 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 7 பாயிண்ட்ஸும் நல்லா படிச்சுக்கோங்க, மீனிங்கோடு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.